வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி. வணக்கம். ஜூன் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மிதுன ராசி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் இறைவன் எவ்வாறு மனிதர்களின் பிரச்சனைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்கிறார். அவர் நேரடியாக வந்து எதையும் செய்ய முடியாது. ஆனால் நம் சக மனிதர்கள் மூலமாகவே நன்மைகளையோ தீமைகளையோ செய்கிறார். மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்வதன் மூலமாக இறைவனின் செயல்பாட்டாளராக, இறைவனின் உதவியாளராக மாற்றிக்கொள்ள முடியும். உதவிகள் எத்தனையோ வகையுண்டு. வசதி அதிகம் இருப்போர் பொருளாதார ரீதியாக உதவலாம். மற்றவர்கள் மக்களுடைய தேவையறிந்து செயல்படலாம். ஒரு முறை என் குருநாதனிடம் ஒன்று கேட்டேன். ஏன் அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள், தங்கள் போட்டியாளர்களை பழிவாங்குகிறார்கள், மக்களுக்கு ஒவ்வாத விஷயங்களை செய்கிறார்கள், அவர்களையெல்லாம் ஏன் இறைவன் தண்டிப்பதில்லை என்று கேட்டேன். அதற்கு அவர்களுக்கும் இறைவன் தண்டனை வழங்கத்தான் செய்கிறார். ஆனால் அவர்கள் செய்யும் குற்றங்களை விட குறைவாக இருக்க காரணம், விரும்பியோ விரும்பாமலோ ஓட்டுக்காகவோ மக்களுக்கு பல நன்மைகளை செய்கிறார்கள். நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் குறைவாகவும் இருப்பதால் அவர்கள் சிறிய சிறை தண்டனை, பதவி இழப்பு போன்ற தண்டனைகளுக்கு ஆளாகிறார்கள் என்றார். சாரி, எங்கோ போய்விட்டேன். ராசி பலனுக்குள் செல்லலாம். இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் செய்யும் நிலையில் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் மட்டுமே இருக்கின்றனர். இதனால் சுப பலன்கள் குறைந்தே காணப்படும். இதனால் அதிக கவனம், கடவுளின் மாறாத அன்பும் கொண்டீர்களானால் நிச்சயமாக உங்கள் அசுப பலன்கள் குறைந்து நன்மைகள் மேலோங்கும். உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்திலும் பின்பு 3ஆம் வீட்டிலும் சென்று அமரவிருக்கிறார்கள். உங்கள் கல்வியில் சற்று சிரமத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். என்றாலும் தேவையற்ற சலசலப்புகளும் குழப்பங்களும் ஏற்பட்டு விலகும். உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று அதிக அக்கறை செலுத்த வேண்டும். துணையுடன் உறவில் விட்டு கொடுத்து செல்வது சிறந்த குடும்ப வாழ்க்கைக்கு உதவும். செவ்வாய் 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் வருமானம் உயரும். அதனால் உங்கள் மகிழ்ச்சியும் உங்கள் தைரியமும் அதிகரிக்கும். செலவுகள் அதிகரிக்கும். சுப செலவுகளாகவும் இருக்கும். ஆடம்பர செலவுகள் செய்வீர்கள். புதிய வாகனம் வாங்க செய்த முயற்சிகள் வெற்றி பெறும். வேலையில் மந்த நிலையை நீடிக்கும். சில தவறுகளையும் சந்திக்கலாம், கவனம் வேண்டும். வியாபாரத்தை பொறுத்தவரை நன்றாகவே இருக்கும். லாப வரவு அதிகரிக்கும். உங்கள் புத்திசாலித்தனத்தால் புதிய உத்திகளை கையாண்டு தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். கலைஞர்கள் தங்கள் திறமையால் வெற்றிகளை சந்திப்பார்கள். தங்கள் போட்டியாளர்களை எளிதில் வென்றுவிடுவார்கள். அரசியல்வாதிகள் வளர்வதற்கு இது நல்ல காலமாக அமையும். ஆனாலும் தன் கைப்பொருளை செலவு செய்ய வேண்டியிருக்கும். மொத்தத்தில் நன்மையும் அசுப பலன்களும் கலந்தே இருக்கிறது என்பதால் கவனம் வேண்டும். இந்த மாதம் கால பைரவரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நன்மைகளை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.